ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே பால் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலைல வச்ச ஒயிட் குருமாவை சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ரெண்டையுமே சிம்மில் வச்சுட்டு போய் என் ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டு குளிச்சுட்டு வருவேன். டெய்லியே அது எனக்கு டியூட்டி. ஈவினிங் வந்தவொடனே என் சாரீ ப்ளவுஸ் எல்லாத்தையும் துவைச்சி போட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு வந்தால் அடுத்த வேலையை பார்ப்பேன். இன்றைக்கி ஏதோ குருமா வீணாக போயிடுமோன்னு ஒரு பயம். அதனால் அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டு பாலையும் வச்சுட்டு குளிக்க போனேன். நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இல்லைன்னா கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் அடி பிடிச்சிருக்கும். நான் அடி பிடிக்கல, தப்பிச்சுக்கிட்டேன். குருமா சூடு பண்ணிட்டேன். பாலும் நல்லா காஞ்சிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பாத்திரம் தேய்ச்சிட்டு போயிருக்கான். ஒன்றும் இல்லை, ஒரு வெஜிடபிள் ரைஸு, குருமா, அப்புறம் இட்லி ஊற்றினதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பால் காய்ச்சினேனும் இந்த மாதிரி நிறையா இருந்தது. இவ்வளோவும் தேய்ச்சிட்டு போயிட்டேன். இப்போ நான் எடுத்துகிட்டு போன பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன். எனக்குமே இன்றைக்கி 2 பாக்ஸ் தான். ஒன்றில் வெஜிடபிள் ரைஸு, ஒன்றில் குருமா எடுத்துகிட்டு போனேன். இதை இப்போ கழுவணும். பசங்களாம் வந்தோடனே அவங்க லஞ்ச் பாக்ஸையும் சேர்த்து கழுவிடுவேன். இந்த மாதிரி நான் இந்த இதெல்லாம் கிச்சன் கேபினெட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ தான் சாயந்தரம் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். என் வாட்டர் பாட்டிலெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவேன், காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் எப்பயுமே டெய்லியுமே கறித்துணியை அலசி ஈரமாக இருக்கும்ல, அதனால் அலசி மொத்தமாக அலசிடுவேன். மொத்தமாக ஈரமாக்கி காய வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் எப்போயாவது வாரத்தில் ஒரு தடவை சோப் போட்டு துவைக்கிறது, அது வேறு. இப்போ பூ பறிக்க கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. போய் மேலே பூ பறிச்சிட்டு கொஞ்சம் துணி காய்து அதையும் எடுத்துகிட்டு வந்துடணும். இன்றைக்குமே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகல, அவருக்கு லஞ்சு கட்டலை. அவர் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிருந்தார். காலையில் டிஃபன் சாப்பிடாமே போயிட்டுருக்குறாரு. நான் இருக்கும்போது தான் போனாங்க. நான் அதை கவனிக்கலை. டிஃபன் சாப்பிடாம போகிறாங்க, அதை கவனிக்கல. நான் கொஞ்சம் பிஸியாக கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இட்லி அப்படியே இருந்தது. நானுமே இன்றைக்கி 2 இட்லி தான். எனக்கு 3, அவங்களுக்கு 3 தானே ஊற்றுவேன். நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். 4 இட்லி அப்படியே இருக்குது. சரி, மத்தியானமாவது சாப்பிடுவாருன்னு நினச்சேன். வெஜிடபிள் ரைஸ் ஹாட் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போனேன். மத்தியானமும் சாப்பிடல. அவர் எப்பயுமே மற்றவங்களுக்காக தான் பார்ப்பார். அவர் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும்ல. அவருக்கு ஏதாவது ஒன்றா குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்கல்ல. என்னை பற்றி கூட நான் கவலைப்படுறதில்ல, குழந்தைங்க பற்றி தான் கவலைப்படுறேன். இந்த சாதம் வீணாக போயிடுச்சு. சீக்கிரமாக செஞ்சதில்லை, கை வச்சு பார்த்தேன், வீணாக போயிடுச்சு. இது கழனி பானையில் தான் கொட்டணும். வேஸ்ட் ஆகிடுச்சு. அவர் சாப்பிடவே இல்லை. இந்த இட்லி நைட்டு நான் தான் சாப்பிட்ணும், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. பசங்களுக்கு இன்றைக்கி சப்பாத்தி தான் போட்டு கொடுக்கணும். நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேன். மேலே போய் பூ பறிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. அது எப்படி பூத்துருக்குன்னா, மேலேருந்து பறிக்க முடியாது, கீழேருந்து பறிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல பூத்துருக்கு நடுவில். அது நமக்கு எட்டாது. அப்புறம் காஞ்ச துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இதுதான் என்னோடய ஈவினிங் விளாக்ஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.